பஸ்ஸில் ஏறுவாங்க. அது மோஸ்ட் காமன் மேன் மேட்ரு. இது நாங்கள் என்னெல்லாம் பேசுகிறோம், எப்படி போகலாம், இங்கேருந்து ஒரு செக்ஷன்லேருந்து எப்படி இருக்கணும், பஸ் வச்சுருந்தா எப்படின்னா காமன் மேனுக்கு பஸ்ஸு தான், அவனுக்கு ரொமான்ஸ் எல்லாமே இங்கே தான் நடக்கும். ஸோ உடனே பல்லவன் பஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா இவர் இங்கே நிற்க, அங்கே இந்த வா சொல்கிறது, கிட்ட போகிறது, எவ்ரி திங் பஸ். ஏன்னா எவ்ரிபடி வில் ஐடென்டிஃபை, நம்ம ரொமான்ஸ் மாதிரி இருக்குடா அப்படின்னு அந்த ஃபீல் வரும். கிட்ட போய் கிட்ட சடனாக பஸ்ஸுலேருந்து வெளியில் நின்றுருப்பாங்க. பஸ் என்னோட பஸ்ஸில் வந்து வெளியில் வந்துட்டாங்களே, அதே ஃபீல் இருக்காங்களே, அப்போ தான் இன்னொரு பஸ் வரும், அதில் ஏறலாம்னு சொல்லுவார் கமல் சார். அந்த ஷாட் ரொம்ப கஷ்டம், தொங்கணும் வெளியில், எல்லாராலையும் தொங்க முடியாது, இட்ஸ் நாட் ஈஸி. தொங்குறவன் யங்ஸ்டர்ஸ்லாம் கேளுங்க எவ்வளோ கஷ்டம் அது, அங்கேயே தொங்கிட்டு போகிறது. இப்போ ஃப்ரண்ட்டில் அமலா வச்சுட்டு இவர் பின்னாடி தொங்கிட்டு, பின்னாடி ஒரு தொங்கிட்டே அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த் அதில் தான். பஸ்ஸோட இதில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஃபுல் ஸ்பீடில் போகும். அதுக்கு கிளாப்ஸ், தே லவ்ட் இட். இட் லுக் லைக் காமன் மேன். எஸ், அவர் கமல் சார் எங்கள் காமன் மேன் மாதிரி இருக்காங்கிற ஃபீல் வந்து, அந்த ஃபீல் ஐ திங்க் மேட் தட் சாங் இன்டு அ ஜெம். எவ்ரிபடி லவ்ட் இட். இந்த சாங் இப்போ போட்டாலும் அந்த ஷாட் வந்து பேசப்படும். இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட், எப்படி சொல்ல, ஒரு த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த சாங் மாதிரி இருக்கும். அதை அப்போ எனக்கு அசிஸ்டண்ட் அப்போ ரகு மாஸ்டருக்கு பிருந்தா மாஸ்டர். ஷீ பிகேம் லேட்டர் ஆன். என்னோட நிறைய ஃபிலிம்ஸ்லாம் அவங்க பண்ணாங்க. அந்த ஷாட் நான் ரீசெண்டாக கேட்டேன் பிருந்தாட்ட, எது உனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் சார்? அந்த ஷாட் தான் சார், என்னை மறக்கவே மாட்டேன் சார். அது கமல் சார்னால அப்படி தொங்க முடிஞ்சது சார். எல்லோரும் புடையும்போது அவள் தான் ஃபீல் பண்ணி சொன்னாது. இட் இஸ் வெரி ட்ரூ. அந்த சாங், அந்த பிக்சரைசேஷன் அண்ட் நிறைய அதில் ஆக்சுவலாக அந்த வெயிட்டோட சீன்ஸ் ஒரு ஷார்ட் வரும். அதில் ஆக்சுவலாக அதை நாங்கள் சாங்க்காக ஷூட் பண்ணியிருக்கல, அந்த சீனில் ஷூட் பண்ணினோம். நாங்கள் அங்கே சீன் டிலீட் ஆகிடுது, இங்கே அதை போட்டேன்னா எடிட்டிங்கில் போட்டது. எடிட்டிங்கில் போட்டதுனால அது ஒரு மாண்டேஜ் மாதிரி இது கரெக்டாக வந்துடுது. அப்புறம் பட்டர்ஃப்ளை ஷாட்டு, இந்த ஷாட் எல்லாமே நிறைய மாண்டாஜாக எடுத்தோம். ஆனால் அந்த ஹைலைட் வாஸ் த பிகினிங் பார்ட் அண்ட் தி எண்ட் பார்ட் அண்ட் த மூட் ஆஃப் த சாங் கேப்சரிங். ஒரு சின்ன போட்டில் அங்கே வாட்டர் இருக்கும், அங்கே போய் ஒரு பேப்பர் போட்டை வச்சுன்னு அந்த ஹம்மிங்க்கு மட்டும் ஒரு மேட்ரு எடுத்து, என்ன சொல்ல, அமையணும்னு இருந்தால் எல்லாம் அமைஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த சாங். யூ ஹைலைட் என்னென்னா, சத்யாவுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, என் ஒய்ஃப் அந்த பாட்டுனாலே எனக்கு கல்யாணம் பண்ணினேன்னு சொன்னான். That was like how big a highlight it was. And that's magical, that song. Palaya Osai went on to become even evergreen even till date. அதுக்கு இளையராஜா சாருக்கு ever thankful for that fantastic number.